இந்த முறை அது வந்து இபிஎஸ் வந்து அதில் கொஞ்சம் முன்னேறிட்டாரோ அப்படின்னு ஒரு காட்சி இருக்கு. ஏன்னா முதல்ல அவர் அறிவிச்சாரு இந்த மாதிரி மகளிருக்கான அந்த மகளிர் உரிமை தொகை குலவிளக்கு திட்டம் என்றால் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிட்டாரு. இதே போல அந்த சொத்து வரி மின்கட்டண உயர்வுக்கான ஒரு 10,000 ரூபா உதவித்தொகை நாங்கள் வழங்கப்படுறாங்க. அவர் 5000 ரூபா திமுக அதை போட்டாங்க. ஆனால் இந்த முறை இபிஎஸ் இந்த 2026 தேர்தல் களத்தை அவர் நேற்று அந்த முக்கியமான கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை பாரதிய ஜனதா கட்சியை 27க்குள் சுருக்கியதும் அவருடைய ஒரு திறமையான அணுகுமுறை தான் என்று பொதுவாக மதிப்பிடப்படுகிறது. இது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 18 தொகுதிகள் அவர்கள் கடந்த முறை 23, இந்த முறை 18 தான். ஏனென்றால் தந்தை மகன் பிரச்சனை இருப்பதால் 18 தொகுதிகள். தொகுதி பங்கீட்டில் முக்கியமான கட்சிகள் 3 கட்சிகளுக்கும் நேற்று இந்த தொகுதி பங்கீடு அமமுகவிற்கு 11 தொகுதிகள் என்று இபிஎஸ் அவருடைய எதிரிகள் மற்றும் அவருக்கு எதிரான களச்சூழலை சாதகமாக அவர் பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கிறாரோ என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக அவருடைய வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இன்றைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், ஒரு சரியான போட்டியை வந்து அவர் திமுகவுக்கு அமைச்சிட்டாரு. அவர் தான் செகண்ட், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற களத்தை அவர் ஓரளவு செட் பண்ணிட்டாரோ? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்ணன், எனக்கு இதுல இன்னொரு பார்வை இருக்கிறது. சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ அணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் டெல்லிக்கு போய் தான் 4-5 முறை முடிவு பண்ணி அந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை அறிவிப்பதாக அவர் அறிவிப்பாளராகத்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் இருந்திருக்கிறார். நான் பாக்குறேன் என்னன்னா, இவர்கள் ஒரு குழு போட்டாங்க, பாஜக ஒரு குழு போட்டாங்க. இந்த 2 குழுவும் எத்தனை முறை சந்திச்சு பேசினது? பேசல. அப்ப நீங்க இப்படியே வாங்க, திமுக தரப்புல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோடும் 4 முறை 5 முறை பேசி 8 தொகுதி 10 தொகுதி இரட்டை இலக்கம்னு பேசி ஒவ்வொருவரும் சுமூகமாக போகுது, நாங்க அதிகம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கு அனைத்து இந்த அதிமுக தரப்புல ஒரே நாள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு அழைத்து அதுல முதற்கட்டமாக பாஜகவுக்கு 27, அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18ட்டாங்க. இப்போ 20 தொகுதி தான் கடந்த முறை கொடுத்தது. 7 தொகுதி ஆமா 7 தொகுதி அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு. இன்னொன்று, அந்த என்டிஏவிலே தான் 11 தொகுதி அமமுகவுக்கு போயிருக்கு நம்ம பாக்குறோம். இன்னொன்று இந்த சிறிய கட்சிகள் இருக்குல்ல, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள், இப்ப இந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் எத்தனை தொகுதிகள் போகிறது? இவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறார்களா அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போகிறார்களா? அப்படி வருகிற பொழுது பாஜகவின் என்டிஏவுக்கு மொத்த தொகுதி எத்தனை போகிறது? இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட சாமர்த்தியமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து போறார் எடப்பாடி பழனிசாமி, அதுல மாற்று கருத்து இல்ல. அதே போல ஒரு மூன்று தவணைகளாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு சில நன்மைகளை செய்கிற பொழுது உடனே எதிர்வினை ஆற்றுகிற வகையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று ஒரு மூன்று தவணைகளாக சில வாக்குறுதிகளை நீங்க குறிப்பிட்ட அறிவிக்க போதுன்னு ஓரளவு அவருக்கு தெரிய வந்து அந்த முந்தி கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இதையும் அவர் அறிவிப்பு நிறைவு செய்து விட்டார். அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல அறிவிக்கிறார் சொன்னதை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அது வந்து இவரோட தேர்தல் அந்த ஒரு தேர்தல் வியூகத்துல கொஞ்சம் அந்த முன்னெடுப்பு, அவர் முதல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போனது, அந்த அவருக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களை எல்லாம் வந்து ஒரு சிலரை அரவணைத்தது, மற்றவர்களை ஒதுக்கி விட்டது, அதில் உறுதியாக நின்றது, அவர்களை சேர்க்கக்கூடாது என்று கூறியது, தமிழக பாஜக தலைமையை மாற்றியது. ஏன்னா இபிஎஸோட செயல்பாடுகளுக்கு அந்த ஒரு கூடுதல் முக்கியத்துவமும் அவர் தரப்புல ஓரளவு வெற்றியும் இந்த கூட்டணிகளை வடிவமைப்பதிலும் தேர்தல் பிரச்சாரத்தில் வைப்பதிலும் ஒரு முதல்கட்ட வெற்றியை இபிஎஸ் பெற்றிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது தானே? பொதுவெளிகள்ல வெளிப்படையாக வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியும். ஆனால் அனைத்து நான் கடந்த 4 ஆண்டுகளாக நான் பேசி வர்றேன்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதுதான் சரியானதாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு அந்த சாமர்த்தியமான அணுகுமுறையை எடப்பாடி கை கொண்டிருந்தால் நிச்சயமா இது ஒரு பெரிய மகத்தான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்.